சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதற்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய குடிமக்களுக்கு ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஆவணமாகும். அரசால் வழங்கப்படும் ரேஷன் கார்டுகள் தகுதியான குடும்பங்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வழங்கப்படுகிறது. உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு அப்பால் ரேஷன் கார்டு அடையாளம் மற்றும் இருப்பிட சான்றாக செயல்படுகிறது. இது பல்வேறு அரசாங்க திட்டங்கள் மற்றும் மானியங்களை பெறுவதற்கும் அத்தியாவசியமான ஆவணமாக இருக்கிறது. இந்த பகுதியில் ரேஷன் கார்டின் முக்கியத்துவம், ரேஷன் கார்டுகளின் வகைகள் மற்றும் விண்ணப்பத்திற்கு தேவையான ஆவணங்கள், யாரெல்லாம் ரேஷன் கார்டு பெற தகுதியுடையவர்கள் என்ற விவரங்கள் குறித்து விரிவாக பார்ப்போம். ரேஷன் கார்டு என்பது அரசாங்கத்தால் வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். இதன் மூலம் தனிநபர்கள் அல்லது குடும்பங்கள் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட கடைகளில் இருந்து மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியும். ரேஷன் கார்டு முக்கியமாக குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கும் உதவுவதற்காக கொண்டு வரப்பட்டது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்கிறது. ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கும் பொருட்கள் அந்த வீட்டின் வருமான நிலையை பொறுத்தே இருக்கும். ரேஷன் கார்டுகளில் தானியங்கள், சமையல் எண்ணெய், மண்ணெண்ணெய் போன்ற பொருட்கள் கிடைக்கிறது. இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவினருக்கு அவர்களின் பொருளாதார நிலையில் அடிப்படையில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் கார்டு இந்தியாவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ரேஷன் கார்டுகள் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 15,000 ரூபாய்க்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்காக வழங்கப்படுகிறது. தெருவோர வியாபாரிகள், செருப்பு தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் ஆகியோர் அடங்குவர். ரேஷன் கார்டு இந்த குடும்பங்களுக்கு அதிக மானியத்துடன் கூடிய உணவுப் பொருட்களை அரசு வழங்குகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு பிபிஎல் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது. இந்த ரேஷன் கார்டுகள் ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 24,200 ஆக இருக்கும் பட்சத்தில் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வாங்கிக் கொள்ளலாம். வறுமை கோட்டிற்கு மேலே உள்ள குடும்பங்களுக்கு ஏபிஎல் ரேஷன் கார்டுகள் கிடைக்கும். ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 1,00,000க்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு ஏபிஎல் ரேஷன் கார்டுகள் கிடைக்கும். ஏஏஒய் மற்றும் பிபிஎல் வகைகளை போலன்றி ஏபிஎல் ரேஷன் கார்டுகள் சமூகத்தில் ஏழ்மையான பிரிவினருக்கான வடிவமைக்கப்படவில்லை. ஆனால் பிபிஎல் மற்றும் ஏஏஒய் வகைகளின் கீழ் வராத குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவுப் பொருட்களை வழங்குகிறது. ஏபிஎல் ரேஷன் கார்டு நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது. ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் மற்றும் ரேஷன் கார்டின் வகை வெவ்வேறு மாநிலங்களின் அடிப்படையில் மாறுபடும். பொதுவான விண்ணப்பதாரர்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். சேரிகளில் இருப்பவர்கள், கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் ரேஷன் கார்டு பெறலாம். தங்குமிடம் இல்லாத நபர்கள் மற்றும் திருநங்கைகள், ஊனமுற்ற உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், திருமணம் ஆகாதவர்கள், பிரிந்து சென்றவர்கள் மற்றும் குடும்ப தலைவர்களாக இருக்கும் பெண்கள், பாதுகாப்பற்ற குழந்தைகள் மற்றும் தினசரி கூலி தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள் ஆகியோர் ரேஷன் கார்டு பெறலாம். ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள்: அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு, இருப்பிட சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ் தேவையில்லை. வருமான சான்றிதழ் ஆகியவை தேவைப்படலாம். முதலில் www.tnpds.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் சர்வீஸ் என்பதன் கீழ் இருக்கும் அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்டு என்பதை கிளிக் செய்யவும். மேலும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மொழியை இணையதளத்தின் வலது புறத்தில் மாற்றி கொள்ளலாம். அதன் பிறகு குடும்ப தலைவரின் ஸ்கேன் செய்யப்பட்ட புகைப்படமும் தற்போது குடியிருக்கும் முகவரியின் சான்றை அந்த இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். நீங்கள் அந்த படிவம் முழுவதையும் பூர்த்தி செய்தவுடன் ஏதேனும் பிழைகள் உள்ளதா என சரிபார்க்க அதனை மறுமுறை மதிப்பாய்வு செய்யவும். அடுத்து சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் அந்த
படிவத்தை வெற்றிகரமாக சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வழங்கப்படும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பயன்படுத்தி உங்கள் ரேஷன் கார்டு விண்ணப்பத்தின் நிலையை சரிபார்க்க முடியும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.